ஆனா கடைசி வரைக்கும் நீங்க வந்து சுயபெருமையே பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. நீங்க மக்களுக்கான ஐயோ பிரச்சனைகளுக்கு நீங்க அதாவது இவ்வளவு 2 பண்றேன்ட்டு. லட்சம் பேரை கூப்பிட்டு அதாவது என்ன சொல்றது வெற்றி மாநாடு இல்ல விஜய் தற்புகழ் மாநாடு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது உங்களுக்கு தற்புகழா தெரியல, இது எங்களுக்கு தற்புகழா தெரியுது. நாங்க சொல்றது உங்களுக்கு தற்புகழா தெரியுது. களத்துல நின்னு ஒவ்வொரு கடைசியா இறந்து போன சகோதரி வரலட்சுமி என்கின்ற தூய்மை பணியாளனுடைய இறப்பு வரைக்கும் கூட நின்ன ஒரு அரசியல் சமூக தலைவரை பார்த்து தற்புகழ்னு சொல்லுவீங்க. எதுவுமே இல்லாம ஓட்டு வேட்டை ஓட்டை போடுவீங்க, வேட்டை பண்ணுவீங்க, ரூட்டை போடுவீங்க, அடுக்கு மொழியில எந்த ஒரு தலையும் இல்லாம காலும் இல்லாம எதற்காக காங்கிரஸை விமர்சிக்க வேண்டாம்னு அவருடைய நிலைப்பாடு இருக்கு அப்படிங்கிற புரிதலை மக்களுக்கு எத்தாம இன்னைக்கு அவர்கள் செய்யக்கூடிய எல்லா கூத்துகளையும் ஆமோதித்துக் கொண்டு இன்னைக்கு இந்த பக்கம் அதிமுகவும் அந்த பக்கம் திமுகவும் செய்யக்கூடிய அத்துணை குற்றங்கள்ல செலக்டிவா எடுத்து 2-3 விஷயத்த மட்டும் பேசிட்டு எல்லா விஷயத்தையும் மறந்து கடந்துட்டு மக்கள் கிட்ட ஒரு ஹீரோயிக்கா ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போனது வந்து உங்களுக்கு வந்து தற்புகழ்ச்சி இல்ல. ஓகே, இப்போ அது வந்து சொற்பொழிவு.